ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கொரியன் சீரியஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழில் கர்மா அப்படின்னு போட்டு வெளியிட்ருக்காங்க. ஆனால் இது உண்மையான பேர் பார்த்திங்கன்னா ஹங்குல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான மொழி அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமான உறவு அப்படின்னு வருது. இது கர்மாங்கிற பேரை மாற்றி இதில் தமிழில் மொழிமாற்றம் பண்ணி வெளியிட்ருக்காங்க. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது படம் இல்லை, சீரீஸ். இது ஒரு 6 அத்தியாயம் கொண்டது. இது தென்கொரியா சீரீஸ். இது மூல மொழி பார்த்திங்கன்னா கொரியனில் தான் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஹே ஜூ, ஷின் மின் ஆ, லீ ஹி சூன், கிம் சங் கியூன், லியூ குவாங் ஷூ இப்படிலாம் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் போகுது. இது ஒரு பொழுதுபோக்காக உள்ளது தான். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். இந்த கதையை எழுதியிருக்கவர் பார்த்திங்கன்னா லீ இல் ஹியூங் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அவரே தான் டைரக்ஷனும் பண்ணியிருக்கிறார். அவர் மியூசிக் போட்டிருக்கார் பார்த்திங்கன்னா ஹுவாங் ஷாங் ஷூன் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இது ஒரு வித்தியாசமான கதை. கர்மா அப்படிங்கிற ஒரு இதில் வெளியிட்ருக்காங்க. அதாவது ஒருத்தர் பண்ணக்கூடிய செயல் அந்த செயல் தப்பான செயலோ நல்ல செயலோ அது அவருக்கு நல்ல செயல் பண்ணால் நல்ல உதவிகளை அவருக்கு பண்ணும். கெட்ட செயலில் ஈடுபடுறான்னா அந்த செயலே அவனை பாதிக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தை இந்த சீரீஸை காமிச்சிருக்கிறாங்க. 6 எபிசோடாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு கதை ஒன்று. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் என்னென்ன ஒருத்தருக்கு ஒருத்தர், அதான் துரதிர்ஷ்டவசமான உறவுன்னு போட்டிருக்காங்களா. உறவுன்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு கொள்வது தானே. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பாக யோசிக்கிறதுனாலையும் தப்பாக செயல்கள் செய்கிறதுனாலையும் இந்த துரதிர்ஷ்டமான வசமான உறவாக இதில் காமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஊழ்வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஊழ்வினை அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இந்த நாலடியாரில் கூட சொல்லியிருப்பாங்க, ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அவரவர் செய்யும் நல்வினைகள் தீவினைகள் எவரையும் அவரை விட்டு போவது இல்லை. அதாவது அவங்க செய்கிற ஒரு நல்ல வினையோ தீவினையோ எதையும் அவங்கள விட்டு போகிறதில்ல. திணை விதைத்தவன் திணை அறுக்கிறான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது பாருங்கள். அதுமாதிரி ஒரு பசுவோட கூட்டத்தில் ஒரு கன்றுக்குட்டி அந்த பசுவை தொலைச்சிட்டுன்னு வச்சிங்க, அது எப்படியாவது தாய் பசுவை கண்டுபிடிச்சி போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயலோ கெட்ட செயலோ அது நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வினையானது உங்களை தேடி வரும். அதான் பழவினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த வினை பயன் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக எடுத்திருக்காங்க. அதான் இந்த இதுக்கு சீரியஸுக்கு கர்மா அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். அதாவது அந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பான செயல்கள் அதுதான் இதில் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் தப்பான செயல் செய்கிறாரு, அதே அந்த தப்பான செயலே அவரை அவர் சாகிறதுக்காக அவர் உயிர் போகிறதுக்கான விஷயங்களை இது காமிக்குது. நல்லா இருக்குது கதை. பாருங்கள், நல்லா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். 6 எபிசோடும் போகிறதே தெரில, கிடுன்னு போகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு 6 எபிசோடுமே எங்கேயுமே தொய்வு இல்லாமல் இருக்குது. 3வது எபிசோடு மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா எபிசோடும் முதல் 2 எபிசோடெலாம் எப்படி போணுச்சுன்னு தெரியல, கிடுன்னு ஓடின மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருக்காங்க. நல்லா தமிழ் டப்பிங் கூட இருக்குது. பாருங்கள், காட்சி அமைப்புகளும் நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. 6 பேர் நடிச்சிருக்காங்க. 6 பேருமே ஹீரோ தான், ஹீரோயின் தான் அந்த படமே. இப்போ அந்த கதை தான் ஹீரோ. அந்த கதை தான் மெயினாக இருக்கும். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தப்பான விஷயங்கள் செய்வார், இவருக்கு தப்பான விஷயங்கள் செய்வார். இந்த 2 பேருமே மாட்டிகிட்டு இன்னொருத்தர் வில்லனாக இருப்பார். அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட போய் உயிரை விட்டுருவாங்க. அவர் இன்னொருத்தர் கொலை பண்ணுறாரு பாருங்க, அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் இது பண்ணுவார். அதாவது ஆரம்பத்தில் இந்த கதையோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சீன் காமிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பார். அவன் என்ன பண்ணுவான், கடனை வாங்கி இந்த கிரிப்டோ கரன்சியில் கொண்டு போய் போட்டு பணத்தெல்லாம் தோற்றுட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் நிறைய இடத்துல கடனை வாங்கி வச்சுருவான். கடன் கொடுத்தவங்களாம் சும்மா இருப்பாங்களா, அவனை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடனை கொடுன்னு போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டான், எந்த ஃபோனையும் எடுக்க மாட்டான். அப்போ ஒரு ஆள் இப்போ கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவான், அவனை அழைச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுருவான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேரை கட்டி போட்டு படுக்க வச்சுருப்பானுங்க. படுக்க வச்சு அவனுக்கு கிட்னி எல்லாத்தையும் உருவிட்டு அதை கொடுத்த காசு கொடுக்குறேன்னா அவன்கிட்ட பார்ட்ஸ் எடுத்து நான் விற்றுருவேன் அப்படின்னு அவன்கிட்டே சொல்லுவான். இந்த பேர் உனக்கு 1 மாதம் தான் டைம், இந்த 1 மாதம் டைம் தரேன், இதுக்குள்ளே நீ காசு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா உன்னை சும்மா விடுவேன், இல்லை அப்படின்னா உனக்கு கொண்டாந்து போட்டு அறுத்து எடுத்துருவான்டா அப்படின்னு சொல்லுவான். சரிடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், இந்த பணம் வேணும்ல, அவன்கிட்ட பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்துக்காக என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவே கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவான்.
தன்னோட அப்பாவை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தனை நியமிப்பான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைனாக்காரர் அவர். அவரை வந்து போலீஸில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருப்பான். போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, சிறையில் மீட் பண்ணியிருப்பான். அவரை மீட் பண்ணி அவருக்கு அந்த வேலைக்கு வைப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் இன்னொருத்தனை சேர்த்துக்குவான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவனும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவன் தான் அவன். அவனும் இவனும் சேர்ந்து இன்னொரு டாக்டரை மாட்டி விடுவான். அந்த டாக்டர் தெரியாதனமாக அவன் தான் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் போய் சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருப்பான். அவன் போய் ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுவான் தெரியாதம்மா. அப்போ இது என்னென்ன நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்குள்ளே பின்னி பிணைஞ்ச ஒரு கதையாக இருக்கும். இது நல்லா பாருங்கள், ஒவ்வொரு சீரீஸும் ஒரு கதையாக கொண்டு போய் கடைசியில் அந்த பார்ட்ஸ் எடுக்கிறான் பாருங்கள். இது இந்த பார்ட்ஸ்லாம் எடுத்து விற்கிறான்ல, கிட்னி லிவர்லாம் எடுத்து வைக்கிறான் பாருங்கள். அவன்கிட்ட போய் கடைசியாக அந்த வில்லன் மாட்டி இந்த சீரீஸோட கதை. அந்த கடைசியாக போய் அந்த வில்லன்ட்ட மாட்டுறான் பாருங்க. அவன் தான் பெரிய கொடுமையான வில்லனாக இருப்பான். ஒவ்வொருத்தனையும் ரொம்ப மோசமாக கொலை பண்ணுவான். ரொம்ப ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. சின்ன பசங்களோட பார்க்க வேண்டாம். ஏன்னா இது அவங்க சின்ன பசங்களும் பார்க்கணும். அது அவங்களுக்கு ஒரு கற்றுக்கணும். ஏன்னா வந்து நம்ம தப்பான செயல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஒரு ஏத்தனமான விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை. எல்லோரும் பார்த்து பழகி அதில் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கதை இது. பாருங்கள், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கவங்க, கேட்டுட்ருக்கவங்க எல்லாேருக்கும் ஒரு வேண்டுகோள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.